பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்தால் இனியங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. என்னது கிழிப்பீங்க? விமர்சிக்கத்தான் செய்வான். பெரியாரையும் அண்ணாவையும் படித்தவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இதுவரையில் அரசியலில் தலையெடுத்ததாக வரலாறு கிடையாது. ஏன் உங்கள் ரெண்டு பெரியார் அண்ணாவும் சாமியை விமர்சிக்கலையா? விநாயகரை விமர்சிக்கலையா? ராமரை விமர்சிக்கலையா? பெரியார் அண்ணாவும் பெரிய மானத்திலிருந்து குதித்தவர்களா? இவர்களை விமர்சிக்கக்கூடாது. விமர்சிக்கத்தான் செய்வோம். இன்னும் நிறைய பாக்கி இருக்குது. இப்போ நடந்து கொண்டு இருப்பது வெறும் விமர்சனம்தான். இன்னும் பாக்கி இருக்கிறது. இந்த சாமிக்கு செருப்பு மாலை போட்ட மாதிரி உங்கள் ஈவேராவுக்கு அண்ணா படத்துக்கும் செருப்பு மாலை போடணும். பக்தர்கள் அத்தனை பேரும் சொல்கிறேன், செருப்பு மாலை போடணும். பழிக்கு பழி இன்னும் தீர்க்கலை. வெறும் வார்த்தைகள்னால தான் சொன்னீங்க. ராமர் படத்தை காமிச்சு செருப்பால் அடிப்பார் பெரியார் இதில் ஊர்வலத்தில் வரும்போது. அதே மாதிரி அதே பெரியாருடைய படத்தை வச்சு செருப்பால் அடிக்கிற இதை செஞ்சு தான் காட்டுவோம். அண்ணாதுரை என்ன பெரிய வர இது தீர்க்கதரிசியா இல்லை பெரிய நாசிகரா? நாசிகராக இருந்தால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று, அந்த ஒருவனே தேவன் என்பதை இறைவனை ஒத்துக்கொண்டவர் தான். ஒரு சந்தர்ப்பவாதி தான் உங்கள் அண்ணாதுரை. அண்ணாதுரைக்கு நாங்கள் போடணும்ல செருப்பு மேலே, இதில் அடிக்கணும்ல. நீங்கள் செஞ்சது திரும்பணும்ல, காலம் திரும்புதில்ல. அதனால தான் சொல்கிறேன், இவருக்கு இன்னும் பாக்கி இருக்குது உங்களுக்கு பண்ண வேண்டியது. ராமருடைய படத்தை வச்சு தீ வச்சு கொளுத்தினாலுங்கள்ல, ராவண லீலான்னு உங்கள் ஈவேரா படத்தையும் அண்ணா படத்தையும் வச்சு அதே மாதிரி தீ கொளுத்தணுமே. காலத்தின் கட்டாயம், இறைவனின் ஆணை. எந்த நாசிகனுக்கும் முடிவுன்னு ஒன்று உண்டு. அந்த முடிவு இப்படித்தான் தமிழ்நாட்டில் வரும். அத்தனை பக்தர்களும் இதை செய்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அவங்க 2 பேர் படத்தை வச்சு செருப்பால் அடிக்கலைன்னு சொல்லுங்கள். பக்தர்கள் நிச்சயம் அடிப்பாங்க. ஏன்னா சாமியை நீங்கள் அடித்தீங்கல்ல, உங்களை திருப்பி நீங்கள் சாமானியர்கள் தானே. உங்களை தீப்படத்தை தீ வச்சு கொளுத்துவோம். ராவண லீலான்னு நடத்தி ராமரை தீ வச்சு கொளுத்தலையா? அப்போ உங்கள் படத்தை கொளுத்துனா என்ன தப்புன்னு தான் கேட்குறேன் நாட்டு வக்கீலுக்கு.